பரலோகத்திலே தேவதூதர்களால் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்றப்படுவதற்கும் எல்லா மகிமையும் கனத்துக்குரிய பிதாவாகிய தேவனானவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் உங்களை அவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறப்போகிற நமக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் சற்று பார்ப்போமாக. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2. ரோமர் 6ஆம் அதிகாரம் 1-2. கிருபை பெருகும்படிக்கு பாவத்தை நிலைநிறுத்தலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்துக்கு மரித்தவன் தான் முன்மாதிரியாக வாழ முடியும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. ஒருவருடைய கீழ்ப்படியாமையினாலே மரணம் வந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே அநேகராகிய நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதாகமம் நமக்கு சொல்கிறது. கொலோசியர் 3:5 சொல்லும் பொழுது உங்கள் அவியங்களை அழித்து போடுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்களோ என்று உங்களை நீங்களே சோதித்து அறியுங்கள். இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெற போகிற நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய விசுவாசத்தை பரிசோதனை செய்து பார்ப்பது மிகவும் அவசியமாக இருக்கிறது. பாவத்துக்கு மரித்த நம்மிடத்தில் இன்னும் பாவம் குடிகொண்டிருக்கிறதா அல்லது நாம் விசுவாசத்தில் தான் நிலைத்திருக்கிறோமா? பாவத்துக்கு மரித்ததனால தான் வேதாகம் சொல்லுகிறது பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் என்று. எதெல்லாம் மரணமாக இருக்கிறது என்று வேதாகமத்திலே வாசிக்கும் பொழுது ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம். 2 வகையாக மரணங்கள் பார்க்க முடியும். ஒன்று, பிறந்த மனிதனுக்கு எப்போ பிறந்துட்டாங்களோ அவங்களுக்கு மரணம் நிச்சயமாகவே உண்டு. அது மாமிச மரணம். ஆவிக்குரிய மரணம் வந்து விடாதபடிக்கு உயிரோடு இருக்கும் பொழுதே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த அந்த வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் மரணத்திலே நிலை கொள்ளாமல், அதாவது ஆவிக்குரிய மரணத்திலே நிலை கொள்ளாமல் நாம் இது பிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம்? பாவத்தின் சம்பளம் மரணம். உயிரோடு இருக்கும் பொழுது மரணம்னா என்னது? பாவம் தான் மரணம். பாவம் தான் மரணமாக இருக்கிறது. மரணம் வேற எந்த வகையெல்லாம் இருக்கிறது உயிரோடு இருக்கிற பொழுது? ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ரோமர் 8:6 மாமிச சிந்தை மரணம். முதல் என்ன பார்த்தோம் என்றால் மரணம் எப்படி இருக்கிறது? உயிரோடு தான் இருக்கிறோம். கண் இருக்கிறது, சுவாசிக்கிறோம், வாய் இருக்கிறது, நல்லா சாப்பிடுறோம், நம்ம நல்லா தூங்குறோம், நம்முடைய வேலைகளை நாம் செய்கிறோம், போகிறோம், வருகிறோம். ஆனால் பாவம் வந்துவிட்டால் அது டெட் பாடி தான். அது ரொம்ப நாத்து அடிச்சதா இருக்கும். இன்றைக்கு நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாக, நீதிமான்களாக, விசுவாசிகளாக, இது கிறிஸ்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய பெரிய ஆசீர்வாதத்தை தேவாதி தேவன் தமது மகனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு தந்திருக்கிறார். பாவத்துக்கு மரித்த நாம் முன்மாதிரியாக வாழுகிறோமா, வாழவில்லையா? பாவம் மரணமாக இருக்கிறது. மாமிச சிந்தை மரணமாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேற எது மரணமாக இருக்கிறது என்றால் லௌகீக துக்கமும் மரணம். உலகத்துக்குரிய துக்கம்,
உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு மரித்த நாம் அதிலே இனி எப்படி நாம் பிழைப்போம்? உயிரோடு தான் இருக்கிறோம், ஆனா அந்த மரணம் எப்படி உள்ளெல்லாம் வருது பாருங்க. நமக்குள்ள பாவம்னு வந்துட்டா, மாமிச இச்சையும் வந்துட்டா, இந்த உலகத்துக்குரிய துக்கம் வந்துட்டா, இந்த உலகத்துக்குரிய துக்கம் வந்துவிட்டால் மரணமாக இருக்கிறது. தேவனுடைய துக்கம் மனஸ்தாபப்படுவதனாலே அது என்ன உண்டாகிறது என்றால் ரட்சிப்பு உண்டாகிறது. தேவனுடைய துக்கம் நமக்கு என்ன உண்டாகிறது? ரட்சிப்பு வருது. ஆனா நம்முடைய உலகத்துக்குரிய துக்கம் எதை கொடுக்கிறது என்றால் மரணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வேற எதெல்லாம் மரணமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவள் தேவனுடைய காரியங்களிலே ஈடுபடாமல், நான் எங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை, எனக்குன்னு ஒரு கொள்கை, எனக்குன்னு நான் இப்படிதான் வாழ்வேன், இப்படிதான் நான் இருப்பேன், யாரும் என்ன கேள்வி கேட்க கூடாது, கடவுளுடைய பயம்லாம் இல்லை அப்படிலாம் இருக்கிறாங்க இல்லையா? தேவ பயமே இல்லாம கடவுள் எங்க இருக்கிறாரு, அவர் என்னத்தை வாழ்க்கையில செஞ்சுட்டாருன்னு சொல்லுவாங்க இல்லையா? வேதாகமும் அந்த மரணத்தை அடுத்ததாக நமக்கு என்ன காண்பிக்கிறது என்றால், சுகபோகமாய் வாழ்கிறவன் உயிரோடே உயிரோடு தான் இருக்கும், ஆனால் அங்க செத்து விட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்தில், சகோதரனிடத்தில் அன்பு இல்லாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. காண்கிற சகோதரிடத்தில் அன்பு கூறாதவர்கள் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறார்கள். ஊசலாடிக்கிட்டு இருக்குது, ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான ஸ்டேஜில் இருக்கிறது சகோதரன் கிட்ட. வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாதவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு இயேசு நமக்கு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனாலே நம் ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று திருமுழுக்கை பெற்றது நிமித்தமாக நாம் என்ன செய்கிறோம் என்றால், மரணத்திலே நிலை கொள்ளாமல், மரணத்திலே வாழாமல், ஏதோ பாவ மரணங்களை பெற்றுக் கொள்ளாமல், மாமிச இச்சை என்கிற மரணமும் லௌகீக துக்கமோ அல்லது சுகபோகமாய் வாழக்கூடிய காரியமோ நம்மிடத்தில் இராதபடிக்கு நம்மை எச்சரிக்கையா இருக்கிற 3 வசனங்களை நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்ப இந்த மரணத்திலிருந்து ஜெயிப்பதற்கு, அதாவது உயிரோடு இருக்கிற நமக்கு இந்த மரணத்திலிருந்து ஜெயிப்பதற்கு ஒரு 3 வார்த்தைகளை நமக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51ஆவது வசனம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 51ஆவது வசனத்தில், ஒருவன் என் வார்த்தைகளை கை கொண்டால் அவன் என்றென்றைக்கும் என்ன செய்வதில்லை? மரணத்தை காண்பதில்லை. அப்ப அது எந்த மரணத்தை சொன்னாரு? அப்ப எல்லாரும் உயிரோடு இருக்கிறாங்களா? அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் கீழ்ப்படிந்து பவுலோ யோவானோ அல்லதெல்லாம் உயிரோடு இருக்கிறாங்களா? சீஷர்கள் உயிரோடு இருக்கிறாங்களா? 2000 வருஷத்துக்கு மேல வாழ்ந்துருக்காங்களா? இல்ல. அந்த ஆவிக்குரிய மரணம், வசனங்களை நாம் கை கொள்ள வேண்டும், வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். மரணம் டக்குன்னு வந்துடுச்சுன்னா உடனே நியாயத்தில் மரணம் எப்ப வரும்? என்னைக்கு வரும்? ஏழையோ பணக்காரனோ படிச்சவனோ படிக்காதவனோ இவங்க அவங்க கொஞ்ச நாள் போகட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம், பொறுமையா பார்த்துக்கலாம், ஞானஸ்தானம் தானே அப்புறம் எடுத்துக்கலாம், அங்க ஒரு ஞானஸ்தானம் எடுத்துறேன், இங்க ஞானஸ்தானம் எடுக்கணுமா அப்படின்னு உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா? அதெல்லாம் பரிசோதனை, வேத வசனத்தில் பரிசோதனை பார்த்து நம்முடைய விசுவாசத்தில் அதிகமாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அதனாலதான் நமக்கு வேதாகமத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறீர்களோ என்று உங்களே நீங்கள் என்ன செய்து பாருங்கள் என்றால் சோதித்து பாருங்கள். இந்த பந்தியிலே பங்கு பெறுகிற நாம் சோதித்து பார்த்து, நிதானித்து பார்த்து, ஆராய்ந்து பார்த்து, கவனித்து பார்த்து நாம் இந்த பாத்திரத்தில் பங்கு பெற வேண்டும். இயேசு சொல்கிறார், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 26ஆவது வசனத்தில், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11:26, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்.
அவருடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமத்திற்கு என்ன கொடுக்கவில்லை என்றால் கட்டளை கொடுக்கவில்லை. நம்ம ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமம் மாத்திரமே ஒரு தெய்வீக நாமமாக இருக்கிறது. யார் இயேசுவை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள், வேதம் சொல்லுகிறது, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். பொய்யல்ல, உண்மை, மெய்யாகவே மெய்யாகவே. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். 3வது இயேசு நமக்கு என்ன சொன்னார்? யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 50வது வசனம். இதனை புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. உங்கள் பிதாக்கள் 49ல உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்களே. 51 நானே வானத்திலிருங்கின ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காகவும் நான் கொடுக்கும் மாமிசமே என்றார். 58 வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல, அவர்கள் மரித்தார்களே. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். திரும்ப பாவத்துல மரிக்க முடியுமானா நிச்சயமா முடியும். எதெல்லாம் மரணம் அப்படின்னு உங்களுக்கு காண்பித்தேன் வசனத்தின் மூலமாய். பாவத்துக்கு மரித்தானா அதிலேயே இருக்கலாமா என்பதை நாம் யோசித்து பார்த்து இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையின் பிரகாரமாக இன்னும் தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் வாரம் தவறாமல் சபை கூடியவர்களை விட்டு விடாமல் நம் பந்தியிலே பங்கு பெறுவதற்கும் பிழைக்கக்கூடிய பாக்கியத்திலே நாம் அதிகமாய் நாம் நடந்து கொள்வோமாக. யாவரும் தலையிடம் தாழ்த்துவோம்.